தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. ஒன்னு இவங்க இல்லனா அவங்க. ஒரு தெளிவான மெஜாரிட்டி எப்பவுமே ஒரு கட்சிக்கு கிடைச்சிடும். ஆனா இந்த 2026 தேர்தல் முடிவுகள் இந்த கணக்க மொத்தமா மாத்தி எழுத போதுன்னு சில தரவுகள் சொல்லுது. ஆமா. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி தொடங்கறதுக்கு முன்னாடியே கூட்டணிகள்ல ஒரு பெரிய விரிசல் வர ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. முக்கியமா அந்த திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் தவக பக்கம் நகருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ ரொம்ப பெருசா எழுந்திருக்கு. இதனால திமுக முகாம்ல ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கான இன்றைய இந்த விரிவான அலசல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இதுல நாம எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவோ இல்ல எதிர்ப்போ தெரிவிக்கல. செய்திகள்ல வர பல்வேறு கண்ணோட்டங்களை உங்களுக்கு ஒரு நடுநிலையான பார்வையில விளக்குறது மட்டும்தான் நம்ம நோக்கம். கரெக்ட். அத நாம தெளிவா சொல்லிடணும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். வரலாறு காணாத வாக்குப்பதிவு முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஏன் திடீர்னு ஒரு சலசலப்பு? அதாவது கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியோட ஒரு பதிவு தான் இப்ப பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஓ, அந்த ட்வீட் பத்தி சொல்றீங்களா? ஆமா. அந்த பதிவுல 2026 தேர்தல்ல மாணவர்கள், இளைஞர்கள் அப்புறம் பெண்கள் இவங்களோட தாக்கம் தான் தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறதுல முக்கிய காரணியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது பாக்குறதுக்கு அப்படியே தவகவுக்கான ஒரு மறைமுக ஆதரவா தெரியுது இல்லையா? எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் வரதுக்கு முன்னாடி ஹீரோவோட நண்பன் வேற ஒரு பக்கம் சாயற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா காங்கிரஸ் உண்மையிலேயே தவகவை நோக்கி போறாங்களா இல்ல இது திமுகக்கு கொடுக்கிற ஒரு பிரஷர் டாக்டிக்கா அப்படிங்கறத நம்ம தேர்தலுக்கு முந்திய சில நிகழ்வுகளோட இணைச்சு பார்க்கணும். நீங்க அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டாங்களே, அந்த விஷயத்த சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் பவர் ஷேரிங் கேட்டாங்க. மூத்த தலைவர்களால கூட்டணி உறுதியானாலும் ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலினோட இணைந்து பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கறத நாம கவனிக்கணும். ஆமா, நான் கூட அதை கவனிச்சேன். ஒரு பெரிய கேப் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல காங்கிரஸ் தலைவர் கிறிஷ் சோடங்கர் இனிமே நாங்க நடுநிலை வகிக்க மாட்டோம், ஆட்சி அதிகாரத்துல இருப்போம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு. வாவ், இது கண்டிப்பா திமுக நிர்வாகிகளிடையே ஒரு கோவத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கும். ஆனா ஜோதிமணியோட பதிவு ஒரு தனிப்பட்ட கருத்தா மட்டும் இல்லாம ஒரு பெரிய அரசியல் வியூகத்தோட தொடக்கமா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் இன்னும் ஒன்னு இருக்கு. என்ன ட்விஸ்ட்? அந்த எக்ஸிட் போல்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க. சில தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு தொங்கு சட்டசபை, அதாவது ஹேங் அசெம்பிளி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டுது. வெயிட், நிஜமாவா? ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்தா யார் சிஎம்? இது சிறு கட்சிகளோட மதிப்பையும் தேசிய கட்சிகளோட பங்கையும் திடீர்னு உச்சத்துக்கு கொண்டு போயிடுமே. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாத நிலை உருவானா இந்த முதல் தேர்தலை சந்திக்கிற தவேகவோட லெவரேஜ் அபரிமிதமா உயர்ந்துடும். ஓ, அப்ப அவங்க ஒரு கிங் மேக்கர் இல்லனா ஒரு பவர் சென்டரா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா. இதுக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இருக்கு. அடுத்த வருஷம் வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல தவேகவோட இணையலாம் அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லி தலைமைக்கு ஒரு ஆலோசனை கூறி வர்றதா தகவல் வெளியாயிருக்கு. பாப்போம், இது ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை காட்டுது. இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். மக்கள் ஓட்டு போட்ட பிறகு இப்படி கூட்டணிகள் மாறுவது சரியா அப்படின்னு? அது ஒரு நியாயமான கேள்விதான். மக்கள் ஒரு கூட்டணிக்காக ஓட்டு போடுறாங்க. ஆனா இந்த நிகழ்வுகள் திமுகவோட அந்த வெற்றி நம்பிக்கையின் மீது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். கரெக்ட். இதுதான் இந்த அலசலோட பாட்டம் லைன். தேர்தல் முடிவுக்கு முன்னாடி நடக்கிறது வெறும் கேம்பெயின் பாலிடிக்ஸ். ஆனா முடிவுக்கு அப்புறம் நடக்கிறது தான் உண்மையான பவர் பாலிடிக்ஸ். சரியா சொன்னீங்க. வாக்குகள் எண்ணப்படுற அந்த நாள்ல கூட்டணிகளும் மறுபடியும் எண்ணப்படலாம். இது தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான புது அத்தியாயத்தை எழுதும் அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பாருங்க.